உளுந்தூர்பேட்டையில் நிலப்பிரச்சனையில் தாவேகா நிர்வாகி தரப்பினரும் பாமக நிர்வாகி தரப்பினரும் போலீசார் கண்முன்னே கற்கள் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொள்ளும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவை சேர்ந்தவர் விஜய் செல்வா. தாவேகா நிர்வாகியான இவருக்கும் உளுந்தூர்பேட்டை கார்னேஷன் தெருவை சேர்ந்த பாமக நிர்வாகி பாலாஜிக்கும் இடையே ஏற்கனவே நிலப்பிரச்சனை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இந்நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை தாவேகாவிற்கு உறுப்பினர் சேர்ப்பதற்காக விஜய் செல்வா தலைமையில் அக்கட்சியினர் அன்னை சத்யா தெருவிற்கு சென்றனர். அப்பொழுது நிலப்பிரச்சனை தொடர்பாக பாலாஜிக்கும் விஜய் செல்வாவுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் போலீசாரின் கண்ணெதிரிலேயே இரு தரப்பினரும் கற்கள் உருட்டுக்கட்டைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதில் விஜய் செல்வா மற்றும் பாலாஜியின் சகோதரர் ராஜன் ஆகியோர் காயமடைந்தனர். இருவரும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.